அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் எங்கள் அம்மாவுடைய கடையவே வந்துட்டு பிளான் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரிய வந்துருச்சுல்ல. எதுக்குங்க ரோகிணி இப்படி பண்ணீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எங்கள் அம்மா உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு மீனா கேட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, ஏதோ வந்து தேவையில்லாமல் என் மேலே பழி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பழி போடுறேன்னா இங்கே பாருங்க, தேவையில்லாமல் நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, போய் தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆக்கி என்னை பத்திரகாளி ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து விஜயா கேட்குறாங்க. இங்கே பாருங்க இவங்க தேவையில்லாமல் எங்கள் அம்மாவுடைய கடையை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணி அந்த சிந்தாமணிகிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணிகிட்ட பேசினால இல்லையே, ஏதோ ஆர்டர் வந்திருக்குது, பூ ஆர்டர் வந்திருக்கு அதுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தானே வந்தேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி யோகா கிளாஸ்க்கு வந்திருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி கேட்குறாங்க, ஏங்க ரோகிணி பூ ஆர்டர் வந்திருந்தா நம்ம வீட்டில் பூ டெக்கரேஷன் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க மீனா, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல, கூப்பிட்டு நீங்கள் நல்லவங்களா இருந்தால் எதுக்கு நீங்கள் போய் மீனாவுக்கு பிடிக்காது எதிரிகிட்ட கொண்டு போய் கொடுக்க போனீங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரவியும் கேட்குறாங்க, ஆமாங்க நீ எதுக்கு நீங்கள் வந்துட்டு மீனா அன்றைக்கி அந்த ஆர்டர் கொடுக்காம எதுக்கு அங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க, இதுலேருந்தே தெரிய வேண்டாமா என் மேலே இவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து வெறுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் பார்லரம்மா, இப்போ ஏதாவது ஒரு மேக்கப் டெக்கரேஷன் வந்து அதை என் கிளைண்ட்டு எனக்கு காரில் யாராவது சவாரி வந்தால் கூட கொண்டு வந்து உங்கள் கடைக்கு தான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் கொண்டு வந்து விடுறேன் நான், அதுவே உங்களுக்கே தெரியும், ஆனால் அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க விடுங்கங்க, அவங்க நம்ம மேலே வந்து செம்ம கோவத்துலையும் கடுப்புலையும் இருக்காங்க, அப்படி நம்ம இவங்களுக்கெல்லாம் மனசரிய எதுவும் நம்ம துரோகமெல்லாம் பண்ணல, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு எங்கள் அம்மா என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க கடையை எடுக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, எதுக்கு ரோஹிணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அங்கிள் இவங்க வேணுனே மேலே ஏதோ வந்து கோவத்தில் வந்துட்டு பழி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பழி போடுறேன்னா ஓம்சி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் சிந்தாமணி கிட்ட வந்துட்டு ரோஹிணி பேசிகிட்டு இருக்கிறது, அதே போல் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அதில் வந்து ரெக்கார்டும் ஆகிருக்குது. இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்வதி ஆண்டி வந்துட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. மீனா பூ கொடுக்க போகிறப்போ இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து காமிச்சிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு வந்துட்டு தான் வந்துட்டு மீனா அதை பார்த்துட்டு செம கோவமாகி வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, எதுக்கு ரோஹிணி இப்படிலாம் பண்ணீங்க, இன்ன வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, பாலரம்மா இப்போ சொல்லுங்கள், இந்த இடத்துல வேறு யாராவது என் பொண்டாட்டி இப்படிலாம் வந்து சீண்டிட்டு என் மாமியார் இப்படிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடக்கிறதே வேறு, இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன், என் கோவத்தை கலராதிங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க, அப்படி மீனாவுடைய அம்மா உங்களுக்கு என்னங்க பண்ணாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஒழுங்காக காரணத்தை சொல்லிடுங்க, இதை மட்டும் நான் சும்மா விட போகிறதில்ல, இது மட்டும் கிடையாது, அன்றைக்கி ஏற்கனவே வந்துட்டு என்னுடைய கார் சாவி எடுத்து அந்த ரவுடி பசங்களுக்கு கொடுத்தது இந்த வீட்டில் யாருங்கிறது வந்துட்டு இத்தனை நாளாக தெரியாமல் இருக்குது, இவங்க பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு இடமா அந்த கார்க்கு இவங்க தான் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹிணிகிட்ட ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க ரோஹிணி நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் ஷோரூமில் கூட 3 லட்ச ரூபாய் நீங்கள் தானே எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எல்லா பழியும் தூக்கி என் மேலே போடுறீங்க, இதை சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாருமா உன் நடவடிக்கை எல்லாம் அப்படி தானே இருக்குது, ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு இதாக இப்போ முத்துவும் மீனாவும் இருக்கட்டும், ஒருத்தங்க கஷ்டம் வந்தால் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க, இதாக இந்த இப்போ கூட வந்து மனோஜ் போய் இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டான்ல, அப்போ கூட அந்த ராஜாவும் ராணியும் கூட்டிகிட்டு வந்து அவன் எவ்வளோ தூரம் வந்துட்டு கரெக்டாக பண்ணி அந்த பிளான் பண்ணி அவங்க வாயிலே உண்மையை வர வச்சான், அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்காக நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான், அப்படி இருக்கிறப்போ மீனாக்கு எதுக்குமா இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து பக்குவமாக எல்லாத்துக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாம் செஞ்சு போட்டுட்ருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா விடுங்க மாமா, நம்ம செஞ்சது நல்லதில்லை, யார்கிட்டையும் சொல்லி காமிக்கணும்ட்டு கிடையாது, அவங்களுக்கே புரிஞ்சால் பரவாயில்ல, அதெல்லாம் கூட பரவாயில்ல, என் விஷயத்தில் ஏதாவது தலையிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து எங்கள் அம்மாவுடைய கடையை வந்து எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிறதா எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல, எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்துட்டு மீனா பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா கேட்குறதுல நியாயமான விஷயம் தானே, யாராக இருந்தாலும் அவங்க பெற்ற அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் எல்லோரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, ஒழுங்காக சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கிள் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீ வந்து ஆர்டர் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு இந்த மாதிரி கடையை வந்து நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த சிந்தாமணிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா, நான் கூட என்னமோ நினச்சேன்டி, பொய் பித்தலாட்டம் மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களை ஏவி விடுறதுல உன்ன மாதிரி யாரும் அடிச்சுக்கவே முடியாது போல இருக்குது, ஏற்கனவே அந்த சிட்டி பையன் கூட வந்துட்டு நீ சேரிக்கை வச்சுக்கிட்டு அன்றைக்கி அந்த அந்த பரதநாட்டிய கிளாஸ்க்கு வந்த 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ரேஞ்சில் இருந்தப்போ அவங்க வீடு பூந்து அடிச்சுட்டு முத்து தான் அடித்தான்னு சொல்லிட்டு பழிய போட்டவ தானே நீ, மொத்தத்தில் உனக்கு ஆளுகளை ஏவி விடுறது அடியால் வேலை வச்சுருக்கிறதெல்லாம் தான் உன் வேலை இல்லையா, ஏன்னா எப்படி கூட குடும்பம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி மனோஜ்ட்டு கேட்குறாங்க. என்னம்மா என்னாலே நம்ப முடியல, ரோஹிணியே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மனோஜ் அது வந்து இங்கே பாரு காரணம் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக கேட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்க முத்து, சும்மா வந்து அது வந்து அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் வேலைக்காகாது, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இல்லையா பாரு, நீங்கள் வந்துட்டு மருமக அப்படி இப்படிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க, இந்த பார்லர் இப்படியே விட்டோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு தூக்கி சாப்பிட்ரும் போல இருக்குது, எல்லோரும் உயிரோடவே இருக்கக்கூடாது போல இருக்குது, இது என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க, முத்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க முத்து. இவங்க இப்படிலாம் பண்ணுறவே கூடாது. படிச்சிருக்காங்க, வாய்க்கு வாய் படிச்சவங்கன்னு சொல்கிறாங்களே, படிக்காத இருக்காங்க முத்து மீனா கூட இப்படிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. படித்தது நீங்கள் தாங்க இப்போ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் பேசுகிறாங்க. ஸ்ருதி பேசுகிற பார்த்துட்டு என்ன எல்லாரும் வந்து இப்படி பேசுகிறாங்களே, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு போகிறதே போகிறீங்க, அதே போல் அந்த கடையில் 3 லட்ச ரூபாய் திருடினது யாருன்னு சொல்லிட்டு அந்த கேஸையும் சேர்த்து கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லா கையும் குழம்புமா மாட்டுவாங்க, யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை இவ தான் எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து எம்எல்ஏ பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இத்தனை பண்ணுறவ கடையிலேருந்து 3 லட்ச ரூபா தேவைக்காக வந்து எடுக்காமல் இருப்பாளா? இத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு அடியால் அமிச்சிறது, திருட்டு நகை எடுக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. அதுக்கெல்லாம் காசு வேணுமில்ல. பார்லர் வேலையில் சம்பாதிக்கிற காசை மட்டும் வச்சு பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ உன் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு உனக்கு காசு தேவைப்படுதில்ல. அதனால தானே இந்த ஷோரூம்லேருந்து நீ பணத்தை திருப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, நான் 2-3 தடவை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ வேலை செய்கிறா, இதை இப்போ கூட வந்துட்டு நான் இந்த வேலை பண்ணவே இல்லை, சிந்தாமணிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில் பார்த்தா வந்துட்டு கையும் கழுமும் மாட்டினதுக்கப்புறம் வீடியோ காமிச்சதுக்கப்புறம் தானே எதுவும் பேசாமல் இருக்கா. இப்படிப்பட்டவ எப்படிறா கடையில் 3 லட்ச ரூபாய் எடுக்கலன்னு சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு முத்து சொல்கிறாங்க, வாய்ப்பு இருக்குது, இதான் நான் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கடையில் 3 லட்ச ரூபாய் காணான்னு சொல்லிட்டு மனோஜ் வாடா நீயும் உன் கடையில் காணான்னு சொல்லிட்டு நீயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுவாடா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஸ்டேஷனுக்குலாம் எதுவும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ரோகிணி தடுக்கிறாங்க. ஏன் பார்லரம்மா உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சொல்ல வேண்டியதானே, இப்போ எதுக்காக வந்துட்டு இப்படி மீனா அவங்க அம்மாவுடைய கடை வந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்க, ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு மட்டும் இழுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் வேலைக்காக அது வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனேஷ் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஐயோ போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவுகிட்ட போய் தடுக்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லுங்கள் பார்லரம்மா, நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஸ்டேஷன் வரைக்கும் போகாமல் இருப்போம். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு நாங்கள் போவோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த உண்மையை தெரியாமல் நாங்கள் விட போகிறதில்ல. இது செஞ்சவங்க நாளைக்கு என்ன வேணால் பண்ணுவீங்கல்ல. எனக்கு எங்கள் அத்தையோடைய லைஃப் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாவம் மாமா போனதுக்கப்புறம் அவங்க அந்த கடையை வச்சு தான் வந்து பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கடையிலே நீங்கள் கை வைக்கிறீங்கன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருப்பீங்க நீங்கள். ஒருத்தவங்களுடைய குடும்பத்தை அழிக்கிறதுல உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் முத்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காரணம் என்னன்னு சொல்கிறீங்களா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் கேட்டால் பதிலெலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாடா, டே நீ ஸ்டேஷனுக்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு இங்கே பாருமா, ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது 1 நிமிஷம் தான் ஆகும், உன் குடும்பத்தோட மானமே போகும், ஒழுங்காக என்னங்கிறத சொல்லு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி எங்கள் அம்மா வந்தப்போ வந்துட்டு சாமியோடையில் சத்தியம் பண்ணிடல உனக்கு அதெல்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவளுக்கு சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் திங்கிற மாதிரி இருக்கும், இத்தனை பொய் பித்தலாட்டம் பேசுறவருக்கு அந்த சத்தியத்தெல்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பாளா, சத்தியத்தை கட்டுப்படுற ஆளாக இருந்தால் இது மாதிரிலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்க குடும்பத்திற்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாளா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜயா யோசிக்கிறாங்க, இங்கே பாடுறா டே இவகிட்ட கொஞ்சம் பார்த்து சாக்கிரதையாகவே இருடா, நீ ஏதாவது அவள் சொல்கிறத கேட்கல பிடிக்கலன்னா உனையை கூட எதை வேணால் பண்ணுவா ஆளை வச்சு, எப்பேற்பட்ட கைகறியாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா இதை நான் சும்மா விட போகிறதே கிடையாது, அதே போல் என்னுடைய காருக்கு யார் எடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்குது, அது மட்டும் ஒரு நாளைக்கு தெரியட்டும், அன்றைக்கி இருக்குது அவங்களுக்கு, அன்றைக்கி கொஞ்சம் ஏமாந்துருந்தால் ஸ்கூல் பசங்களுக்குலாம் எதாவது ஆயிருந்திருக்கும், எனக்கு எதாவது ஆயிருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியாவது பெரியவங்களாக இருக்கும் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஸ்கூல் பசங்களுக்கு ஏதாவது அன்றைக்கி காரில் பட்டு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அன்றைக்கி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸே கேன்சல் பண்ணியிருப்பாரு அந்த அருண், உங்கள் மேலே இருந்த கோவத்தில் தேவையில்லாமல் உங்களுடைய லைஃப்பும் வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்கும், சம்பாத்தியத்துக்கு வழி இல்லாமல் போயிருந்திருக்கும், யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு பேசிக்கிட்டே வந்து முத்து ரோகிணியை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க சந்தேகத்தோட.